ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆன்மீக தகவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1ஆம் தேதியில் அனைத்து தெய்வங்களுக்கும் ஒரு உகந்த மாதங்களாக நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதை போன்று நமது சபரிமலை புண்ணிய யாத்திரை என்பது ஐயப்பன்மார்கள் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் விரதம் தொடங்கி மார்கழி மாதம் 26, 27 தேதிகளில் சபரிமலை சென்று அந்த 48 நாட்கள் நோன்பு இருந்து சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். சபரிமலை பயணம் என்பது இது இப்போ கலியுக வரதன் மட்டுமல்ல, பகவான் அகிலாண்டபடி பிரம்மாண்ட நாயகன் சுவாமி ஐயப்பன் அது தொன்று தொட்டு பல ஆண்டு காலமாக நமது வழிபாட்டு ஸ்தலமாகவும் ஒரு பாவம் போக்கக்கூடிய ஒரு இடமாகவும் சபரிமலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சபரிமலைக்கு செல்பவர்கள் குளிர்ந்த நீரில் நீராடி நமது பகுதியில் உள்ள அல்லது பெரிய ஆலயங்களில் நமது குருநாதருடைய கைகளில் மாலையிட்டு நம்மளுடைய இந்த ஐயப்பனுடைய விரதத்தை தொடங்குவது சாத்தியம். 48 நாட்கள் விரதம் இருந்து நீங்கள் மலைக்கு செல்வது மிகவும் அவசியம். அதே போன்று காலை மாலை இல்லங்களிலே சுவாமிக்கு விளக்கு வைத்து ஐயப்பனுடைய அந்த சரண கோஷத்தை நாம் தினமும் காலையும் மாலையும் சொல்ல வேண்டும். அதாவது நமது எதற்காக இந்த மாலை அணிகிறோம் என்று கேட்பீர்களானால், நமது உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்மளுடைய குணநலங்கள் நாம் எப்பொழுதும் இறைவனை நினைத்துக் கொண்டிருப்பதற்காகவும் தான் இந்த மாலை என்பது நாம் 48 நாட்கள் விரதம் இருக்கின்றோம். ஆகையால் மாலை அணியக்கூடிய சாமிமார்கள் மற்ற சாமிமார்களை காணும்போது வாங்க சாமி, நமஸ்காரம் சாமி, வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா சாமி அப்படி என்றுதான் நாம் கூற வேண்டும். அது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அனைவரையும் நாம் பார்க்க வேண்டிய பார்வை ஐயப்பனாகத்தான் பார்க்கிறோம். ஆகவே நமது பக்த கோடிகள் இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். 48 நாள் விரதம் இருப்பவர்கள் கன்னி பூஜைகள் நடக்கக்கூடிய வீடுகளில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அங்கே எதற்காக கலந்து கொள்ள வேண்டும் என்றால், நமது முன்னோர்கள் வழிவகுத்தது மாதிரி போன்று நாம் சுவாமிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு நாம் அந்த ஐதீக விளக்கம், அதாவது சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய முறைகளை கற்றுக்கொள்ளக்கூடியதற்கு தான் இந்த கன்னி பூஜை என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். சாமிக்கு பூ போடுறதுல இருந்து அவருக்கு பத்தி பொருத்துறது, சாமி படங்களை தொடச்சி சுத்தப்படுத்துறது, அடுத்து சாமிக்கு தேவையான நெய்வேத்தியங்கள் பலகாரம் படைக்கிறது, சுத்தமா குளிச்சுட்டு செய்யறது, இந்த மாதிரி இதை நம்ம செஞ்சு நம்மளே படைக்கிறதுக்காக இந்த 48 நாள் நம்மளுக்கு எல்லோருக்கும் இதுல ஜாதி மதம் வேதம்லாம் யாருக்குமே ஐயப்பன் விஷயத்துல எப்பயுமே கிடையாது. பகவானை பொறுத்தவனைக்கும் நீங்களே பூஜை பண்ணணும். இதுதான் ஐயப்பனுடைய ஒரு பூஜை வழிபாட்டு முறையை நீங்களே தான் நல்லா சுத்தமா இருந்து ஒரு குருநாதர் என்ன சொல்கிறாரோ, அவர் எப்படி கடைபிடிச்சு செல்கின்றாரோ அதை நீங்கள் பின்பற்றி ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு காலம் 18 ஆண்டு காலம் போக மலைக்கு சென்று வரக்கூடிய குருநாதரோடு சென்று அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். அவர் பார்த்து நீங்க குருநாதர் ஆகிக்கலாம்னு சொன்னாதான் நம்ம குருநாதர் ஆக முடியும். ஆனா இப்ப சில பேர்லாம் செய்யறாங்க, 2-3 வருஷம் போறாங்க, நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் தான் குருநாதரு, நானே கட்டலாம், நானே மாலை போட்டு விடலாம்னு சொல்றாங்க. அது அந்த செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லை. ஆனா அந்த வழிமுறைகள் சரியாக அவங்களுக்கு பின்பற்ற தெரியாதுன்ற காரணத்துக்காக சொல்றாங்க. அதாவது தெரிஞ்சுக்கிட்டனால செஞ்சினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது முதல்ல வரக்கூடிய பக்தமார்களுக்கு அமைதியை கற்றுக் கொடுத்து நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது அந்த ஐயப்பன் வழிபாடே. நாம 2 மாசம் மாமிசம் திங்காம இருக்கிற, அதாவது நம்மள மாதிரி சாதாரண ஆளுக்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த ஐயப்பன் வழிபாடு என்பது ஒரு நல்லபடியா உருவாக்கப்பட்டது. அதை பின்பற்றி நாம் அனைவரும் இதுவரையும் ஏற்கனவே போன்றவங்கள சென்று போயிட்டு வந்தவங்கலாம் அந்த மாதிரிதான் பின்பற்றிட்டு இருக்காங்க. நம்மளை காட்டிலும் முந்தைய குருநாதர்கள்லாம் நல்ல ஒரு ஒழுக்க சீலர்களா இருந்து கடைபிடிச்சிருக்காங்க. புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பது ஐயப்பன் உடைய அந்த விரத முறையில நம்மளுக்கு இருக்கு. இது ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு வழிபாடு முறை தான். நீங்க அவ்வளவு செலவழிக்கணும் நினைச்சு இந்த வழிபாட்டு முறையை நீங்க தவறுல எண்ணக்கூடாது. நம்மளால என்ன முடியுமோ அதை ஐயப்பனுக்கு செஞ்சாப்போம்.
ஒரு வேஷ்டி இருந்தா அதை நம்ம அலசிட்டு காய போட்டு திருப்பி கட்டிக்கலாம். இதுக்கு 2 வேஷ்டி தான் எடுத்து புதுசா வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வீடுகள்ல நம்ம சுத்தபத்தமா சாப்பாடு காலையில டிஃபன் தான் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. பழைய சோறு தான் கூட கழுவிட்டு சாப்பிட்டுக்குருவோம். நீங்க காலையில இட்லி சாப்பிடணும், சாயங்காலம் தோசை சாப்பிடணும், சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் விகிதாச்சாரம் கிடையாது. எது சாப்பிட்டா நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் சுத்தமாக உண்ண வேண்டும். அது வழிபாட்டுடைய முறைகள். அப்புறம் அந்த பட்னியா விரதம் இருக்கிறேன், கடுமையான விரதம் இருக்கிறேன், விரதத்தை தண்ணி வாங்கி கொடுக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. நீங்க இறைவனை என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, பகவான மனப்பூர்வமா நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ, இந்த விரதம்ன்றது நம்மளுக்குள்ளதான் இருக்கணும். இதுல நம்ம சாப்பாட்டு குறைகள் அன்னதான பிரிவு, அகிலாண்டபடி பிரம்மாண்டம் அன்னதான பிரிவு. ஐயப்பனுக்கு நல்லா சாப்பிடணும், அதுல தெய்வ பக்தி இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயுமே தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. கடுமையான விரதம் கேட்டா தண்ணி வாங்கி குடிக்கிற கூட சங்கடம். அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணுமே விகிதாச்சாரங்கள்ல ஐயப்பன் விரதங்கள்ல அப்படிலாம் கிடையாது. சுத்தமா செய்யணும். எதுனாலும் ஒரு தண்ணி விரதம் வாங்கி குடிக்கலாம். அது கொஞ்சம் ஐயப்பன் நினைச்சு பூமாதேவி கூட்டுருங்க, அதை நீங்க குடிங்க. அதெல்லாம் ஐயப்பன் ஏத்துக்குறாரு. இதுல நான் எங்கேயுமே தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன், என் வீட்டுல தான் தண்ணி கொடுக்கறதா சாப்பிடுவேன் அப்படிலாம் நம்ம போற இடங்கள், நம்ம சாதாரண கூலி தொழிலாளிகள் போனாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. ஏதோ பெரிய பெரிய ஆளுகளா இருக்காங்க, ஒரு செல்வந்தர கம்பெனி வச்சிருக்காங்கன்னா அவங்க பாட்டில் வீட்டில் கொண்டு போவாங்க, வைப்பாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதனால ஐயப்பன் வழிபாடு என்பது மிக மிக சாதாரண வழிபாடு. அனைவரும் இதை பின்பற்றி ஒழுக்கமாக வளரணும், ஒழுக்கமா இருக்கணும். வீட்டுல சண்டை சச்சரவுலாம் இருக்கக்கூடாதுன்றக்காக இந்த ஐயப்பன் வழிபாடு என்று ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம குடும்பங்கள் மிக மிக இந்த விரதத்தை 48 நாள் நம்ம கடைபிடிப்போமே ஆனால் நமது குடும்பங்களில் மன நிம்மதி பெருகும், அமைதியாக வாழ்வார்கள். நமது குழந்தைகள் வரக்கூடிய நம்ம குழந்தைகள் சந்ததியினர் ஒழுக்க சீலர்களாக, கெட்ட செயலில் ஈடுபடாதவர்களாக வருவார்கள் என்பது இது உண்மையான விஷயம். இதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கேட்டு ஐயப்ப பக்தர் அனைவருக்கும் இந்த விகிதாச்சார விரத முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆன்மீக தகவல் டிவி அன்பர்களுக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமியை சரணமையப்பா.